எயிட் ஷேப் வாக்கிங் இல்லைனா இன்ஃபினிட்டி வாக்கிங் பற்றி பார்க்கலாம். இன்ஃபினிட்டின்னு இதுக்கு எதுக்கு பேர் வந்துச்சுன்னா, எட்டுங்கிறதுக்கு வந்துட்டு ஒரு எல்லையே இல்லை. ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா சுற்றி சுற்றி ஒரே இடத்துக்கு வர மாதிரி எந்த ஒரு கவனச்சிதறலும் இல்லாமல் வாக்கிங் போயிட்டு நம்ம வேலைக்கு போகிறதுக்காக தான் இந்த ஒரு விஷயத்தை இன்வென்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ இது வந்துட்டு நியூரோ மஸ்குலர் டிசார்டர்ஸ் இருக்கிறவங்க பண்ணுறது இன்னுமே நல்லா இருக்கும். நம்மளோட மோட்டார் அண்ட் சென்சரி நர்வ்ஸ் எல்லாமே கம்பைன் ஆகி ஸோ யாருக்கெல்லாம் இருக்கலாம், மெமரி பவர் ரொம்ப கம்மியாக இருக்கிறவங்களுக்கு, கோஆர்டினேஷன் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு, காக்னேட்டிவ் ஸ்கில்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கிறவங்களுக்கு, கவனமே இருக்காத ஒரு விஷயத்தில் அவங்கெல்லாம் வந்துட்டு இந்த எயிட் ஷேப் வாக்கிங் வந்துட்டு ஒரு 3 months பண்ணும்போது நல்லாவே ஒரு டிஃபரன்ஸ் தெரியும்னு சொல்றாங்க. இது யார் பண்ணக்கூடாது அப்படின்னா, ரீசெண்டா லிகமெண்ட் டேர் ஆயிருக்கு, ஒரு சிவியர் அப்டமன் பெயின், டிஸ்மெனோரியா, கிரானிக் ஹிப் அண்ட் பேக் பெயின் இருக்கிறவங்களும் பண்ண வேண்டாம். அண்ட் சிவியர் அனீமியா, அடிக்கடி மயங்கி விழுதுறவங்க இவங்களும் பண்ண வேண்டாம். புதுசா 8 ஷேப் நான் வாக்கிங் போலான்னு ட்ரை பண்றேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, முதல் ஸ்டெப் ஸ்லோவா நடக்கணும். எடுத்தோடனே 8 போட்டு ஸ்பீடா நடந்தீங்கன்னா கண்டிப்பா இஷ்யூஸ் வரதான் செய்யும். ஸோ ஸ்டார்ட் இட் வெரி ஸ்லோலி. அண்ட் ஆல்சோ உங்களோட 8 வந்துட்டு கொஞ்சம் பெரிய 8 இருக்கணும். அட்லீஸ்ட் ஒரு 10 to 15 அடிக்கு அந்த 8ஓட நீளம் இருக்கணும்.